இளையராஜா அவர்களை பற்றி சொல்வது, அந்த நோட்ஸ் எழுதுறது, அவருடைய ஸ்பீடா பாட்டை கம்போஸ் பண்ணி தர்றது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லுவாங்க. அதான் அவருடைய டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குல்ல. அவர் வந்து பெரிய இசை கல்லூரியில் படித்தவர் கிடையாது. ஆனால் அவர் ஒரு பீத்தோவன் அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கான ஆற்றல் திறமை உடையவர். அவர் அந்த இசை குறிப்புகள் இது இன்னைக்கு ஃபாரின்ல போய் சாதிச்சுட்டு இருக்கிறாரு. புது புது டெக்னாலஜியை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இளையராஜா அதை பத்திலாம் பெருசா வெளியப்படுத்திக்கிறது. இப்ப ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறமும் அதையும் படிக்க அவர் தயாராயிட்டாருங்க. இப்ப கமலஹாசன் ஏஐ டெக்னாலஜி படிச்சுட்டு இருக்காருங்கிற செய்தி அது பெரிய லெவல்ல வருது. ஆனா இளையராஜாவும் ஏஐ டெக்னாலஜி பாக்குறாருங்கிறாங்க. இந்த இடத்துலதான் நமக்கு ஒண்ணு, ஏன்னா இவர் வந்து ஒரு படைப்பாளி, தன்னுடைய கிரியேட்டிவிட்டியை காமிக்கிறவர். ஒரு பாடல் மியூசிக் பண்ணும் போது எந்தையா, ஈவினிங்கா, நண்பகலா, சிறுபொழுதா, பெரும்பொழுதான்னு சங்க இலக்கியம் மாதிரி அதை பாட்டு அதுக்கேத்த இசை வேணும்னு நினைப்பாங்க. கண்ணதாசனி அப்படி சொல்லுவாங்க. பாடல் வரிகள்ங்கிறப்பயோ எங்கேயா எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஈவினிங்ல அலோவ் பண்றாங்களா, மார்னிங்ல அலோவ் பண்றாங்களா, அப்ப என்ன குருவி அந்த இடத்துல இருக்கும், இதெல்லாம் பார்த்து கண்ணதாசன் வரிகளை போடுவாரு. இளையராஜாவையும் அப்படிதான் சொல்லுவாங்க.